பாரதிய ஜனதா தேசிய தலைவராக நிதின் நவீன் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். கடந்த டிசம்பர் மாதம் நிதின் அக்கட்சியின் தேசிய செயல் தலைவராக அறிவிக்கப்பட்டிருந்தார். தவேக தலைவர் விஜய் டில்லியில் சிபிஐ விசாரணை முடித்து சென்னை நீலாங்கரையில் உள்ள இல்லம் வந்து சேர்ந்தார். இசையமைப்பாளர் இளையராஜா பத்மபாணி விருதுக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளார். மகாராஷ்டிராவில் வரும் 28 நடக்கும் சர்வதேச திரைப்பட விழாவில் அவருக்கு இந்த விருது வழங்கப்பட உள்ளது. இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி 2025-26 நிதியாண்டில் 6.6% இருக்கும் என முன்பு கணித்திருந்த சர்வதேச நாணய நிதியம் அதை தற்போது 7.3% உயர்த்தி அறிக்கை வெளியிட்டுள்ளது. நடிகர் விக்ரம் பிரபுவின் சிறை படம் வெளிவந்து 25 நாட்கள் ஆகியுள்ள நிலையில் இதுவரை உலக அளவில் ரூபாய் 30 கோடி வசூல் செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது.